Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் வித்ன்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தி தான் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸை பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a லைக் பட்டன். Let's get started. வித்ன்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தி தான் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னுடன் இது எப்படி சொல்லலாம்? வித் மீ. உன்னுடன் வித் யூ. அவனுடன் வித் ஹிம். அவளுடன் with her. அவர்களுடன் with them. எங்களுடன் with. okay, next one. நான் அவனுடன் விளையாடுகிறேன். பாருங்க, இந்த உடன் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வித் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். நான் அவனுடன் விளையாடுகிறேன். நான் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஐ. விளையாடுகிறேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா? ஐ ப்ளே. உடன், உடன்னா என்ன? வித். ஐ ப்ளே வித். அவனுடன் அவன் என்ன சொல்லணும்? ஹிம். அவன் தான் என்ன? ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ல ஹிம். நான் அவனுடன் விளையாடுகிறேன். ஐ ப்ளே வித் ஹிம். நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் என்ன? ஐ. இருக்கிறேன் அப்படின்னா என்ன வரணும்? ஐயோட அக்ரிமெண்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஆம். ஐ ஆம். அதே சேம். உடன், உடன் என்ன? வித். ஐ ஆம் வித். உன்னுடன் இதை பார்த்தோமா? யூ. ஐ ஆம் வித் யூ. நான் உன்னுடன் இருக்கிறேன். அவன் என்னுடன் இருக்கிறான். அவன் என்னுடன் இருக்கிறான். அவன் என்ன? ஹி. இருக்கிறான்ன்றது என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஈயோட அக்ரிமெண்ட் என்ன? இஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதால இஸ். இஸ் என்னுடன் என்ன பண்ணுறோம்? வித் மீ. ஹி இஸ் வித் மீ. நான் என் பெற்றோருடன் சென்னைக்கு போகிறேன். நான் ஐ verb போகிறேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா? கோ. I go. where? சென்னைக்கு. க்கு அப்படி வருதா? to. I go to சென்னை. உடன் with. என் பெற்றோர் என்ன? my பெற்றோருடன் my parents. I go to சென்னை with my parents. நான் அவனுடன் விளையாடுகிறேன். I play with him. நான் உன்னுடன் இருக்கிறேன். I am with you. அவன் என்னுடன் இருக்கிறான். He is with me. நான் என் பெற்றோருடன் சென்னைக்கு போகிறேன். I go to சென்னை with my parents. okay, next one. நான் எனது புதிய வேலையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் என்ன? ஐ. நெக்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட். இருக்கிறேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பி வெர்ப்ஸ் என்ன வரணும்? ஹேம். மகிழ்ச்சியாக ஐ ஆம் ஹாப்பி. ஓகேவா? ஐ ஆம் ஹாப்பி. வேலையுடன் அப்படின்றாங்களா? அப்போ என்ன? உடன் அப்படின்னு இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? வித். எனது புதிய வேலையுடன்
with my new job. கரெக்டா? I am happy with my new job. நான் அர்ப்பணிப்புடன் வேலை செய்வேன். நான் அர்ப்பணிப்புடன் I வேலை செய்வேன். செய்வேன் இருக்கா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா? அப்போ இது எப்படி எழுதலாம்? I will work. அர்ப்பணிப்புடன் with அர்ப்பணிப்பு வேலையில் முழு ஈடுபாடோடு செய்யறது. அப்போ என்ன சொல்லுவாங்க? வேர்டு சொல்லலாம் டெடிகேஷன். I will work with dedication. நான் அர்ப்பணிப்புடன் வேலை செய்வேன். அவர் தனது பாட்டியுடன் வசிக்கிறார். வசிக்கிறார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா? அவர்னா என்ன பண்ணணும்? he வசிக்கிறார். இது எப்படி இதெல்லாம்? லைவ்ஸ். ஏன் ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? எஸ். he lives உடன் with தனது பாட்டியுடன். தனதுன்றது யாரை சொல்கிறாங்க? அவரை சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லலாம்? இஸ் கிராண்ட்மதர். He lives with his grandmother. அவள் அன்புடன் சமைத்தாள். அவள் என்ன? she. சமைத்தாள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? she cooked. இங்க அன்புடன் அப்படின்னா என்ன? பாசம் வித் கேரோட. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே ஒரு பாசத்தோட சமைக்கிறாங்க. she cooked. அப்போ உடனே என்ன வரணும்? வித். இங்கே பேர் கிடையாது, இது வந்து பாசம் அப்படின்னு சொல்லலாம். she cooked with அப்போ என்ன சொல்லலாம்? love. she cooked with love. நான் எனது புதிய வேலையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I am happy with my new job. நான் அர்ப்பணிப்புடன் வேலை செய்வேன். I will work with dedication. அவர் தனது பாட்டியுடன் வசிக்கிறார். He lives with his grandmother. அவள் அன்புடன் சமைத்தார். She cooked with love. Next one, ஆசிரியர் மாணவர்களுடன் பேசினார். The teacher பேசினார் simple past. talked உடன் with the students. ஆசிரியர் மாணவர்களுடன் பேசினார். The teacher talked with the students. அந்த நேரத்தில் நான் வருமுடன் இருந்தேன். நான் இருந்தேன் சிம்பிள் பாஸ்ட். அப்போ ஐயோட அக்ரிமெண்ட் என்ன? வாஸ். ஐ வாஸ் வருமுடன். ஐ வாஸ் வித் வருண். அந்த நேரத்தில் at that time. I was with Varun at that time. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் அவளுடன் விளையாடுகிறேன். நான் என் பெற்றோருடன் பூங்காவிற்கு போவேன். அவன் என்னுடன் இருந்தான். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீட் யூ அகைன்.